அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளுக்கு பிடிச்ச படங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐயை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கை ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் பூர்த்தி பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். அது கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக போயிட்டு இப்போது ராஞ்சனா படத்தோட கிளைமேக்ஸை ஏஐ மூலியமாக மாற்றிருக்காங்க. அண்ட் அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க தியேட்டர்ஸில். ஒரு பக்கம் ஃபேன்ஸ் அதை என்ஜாய் பண்ணாலுமே தனுஷ் அவர்களும் சரி, டைரக்டர் அவர்களும் சரி அதுக்கான மறுப்பை சோஷியல் மீடியா மூலமா தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் கஜினி வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன்னா ஆல்டர்னேட் கிளைமேக்ஸாக அசன் அவர்கள் உயிரோடு இருக்கிற மாதிரியும் சூர்யா அவர்களும் அசன் அவர்களுமே ஒன்றா அந்த படத்தில் ட்ராவல் பண்ணி ஒரு ஹாப்பி எண்டிங்காக அந்த படத்தில் முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய படத்துக்கான வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. அது சோஷியல் மீடியாவோடையே நிறுத்தியிருக்கலாம். அது ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுற விதமாக சோஷியல் மீடியாவோடையே நிறுத்தியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஞ்சனா படத்தில் தனுஷ் அவர்கள் கிளைமேக்ஸில் இறந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த படத்தோட எசன்ஸே அவங்களோட டெத்து தான். அந்த டெத் எவ்வளோ தூரம் ரொம்பவே ஒரு சோகத்தை ஆழ்ந்தது. அண்ட் அந்த எமோஷன் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஹாப்பியாக போயிட்டு அந்த எண்டில் அந்த எமோஷன் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தது அப்படின்ட்டு ராஞ்சனா படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ரீரிலீஸில் ராஞ்சனா படத்தில் ஏஐ ஜென்ரேட்டட் கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது தனுஷ் அவர்கள் ஏந்திச்சு வர மாதிரி அண்ட் ஒரு ஹாப்பி எண்டிங்காக பண்ணியிருக்காங்க. தோ தனுஷ் ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலும், இல்லை ராஞ்சனா ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலுமே, தனுஷ் அவர்களும் சரி அந்த டைரக்டர் அவர்களும் சரி சோஷியல் மீடியாவில் அவங்க மறுப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆனந்த் அவர்கள் இந்த பாஸ்ட் 3 வீக்ஸ் ரொம்பவே அப்செட்டிங்காக இருக்குது. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ கேர் அண்ட் லவ்வோட பண்ண ஃபிலிம் இப்போது கான்ஃப்ளிக்ட், கொலாபரேஷன், கிரியேட்டிவ் ரிஸ்க், ரீபேக்கேஜோட இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னோட கன்சென்ட் இல்லாமல் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறது பார்த்துட்டு தான் இருக்கும். ஏஐ யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் ஒன்றத்தை ஆல்டர்னேட் பண்ணுற அளவுக்கு கிரியேட்டிவ் மைண்டை பிளாக் பண்ணுற அளவுக்கு இருக்கவே கூடாது. நான் கண்டிப்பாக இந்த ஏஐ ஆல்டர்ட் வெர்ஷன் ஆஃப் ராஞ்சனாவை சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அன்ஆத்தரைஸ்டாக இருந்தது. நான் இதுக்கு உடன்பாடு இல்லை. எங்களோட டீமுமே இதுக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம், ஆனால் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இனோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒன்று இருக்கிறத மாற்றவே முடியாது. நான் எல்லாருக்காக தான் பேசுகிறேன். ரைட்டருக்காக, ஆக்டர்ஸ்க்காக, கம்போசருக்காக, லிரிசிஸ்ட்காக, டெக்னீஷியன்ஸ்க்காக, ஒரு பெரிய க்ரூக்காக நான் இதை பேசணும். எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே அவங்க கேட்டிருந்தா கண்டிப்பாக இதை நாங்கள் ஒத்துருக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களும் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தி ரீரிலீஸ் ஆஃப் ராஞ்சனா வித் ஏஐ ஆல்டர்ட் கிளைமேக்ஸ் ஹஸ் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்ட் மீ. இந்த ஆல்டர்னேட் எண்டிங் எல்லா சோலுக்கும் கன்சர்ன் பார்ட்டிஸ் கூட அட்லீஸ்ட் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கேட்டு கிளியர் அப்ஜெக்ஷனோட இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் சுத்தமாக உடன்பாடு இல்லை. இந்த ஃபிலிம் நான் கமிட் பண்ண ஃபிலிம் இல்லை, 12 years ago. அண்ட் அந்த யூஸ் ஆஃப் ஏஐ ஓகே பரவாயில்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலுமே இது டீப்லி கன்சர்னிங். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்படி ஏஐனால இவ்வளோ மோசமான ஒரு டேர்ன் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இது நிறைய விஷயங்களுக்கு எனக்கு பயத்தை உண்டாக்குது. லெகசி ஆஃப் சினிமாவே இதனால் அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது. இந்த ஏஐக்கு ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இதே மாதிரி ஃப்யூச்சரில் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மறுப்பையும் தெரிவிச்சிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் தனுஷ் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஹாப்பி நோட்டில் தனுஷ் அவர்கள் உயிரோட வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களும், இது கிளியர் அப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் அந்த படத்தை மாற்றுறது
ரொம்பவே ஒரு தவறான விஷயம். சோஷியல் மீடியாவோட போகிறது எவ்வளவோ மேல். ஆனால் அதை ரீரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த ஏஐ யூசேஜ்னால நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. நிறைய லேமேனுக்குமே வந்து ஏஐ யூசேஜ் இருக்கிறதுனால டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்ற ஜோனில் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏஐனால சினிமாவுக்கு ஏதான ஒரு பெரிய பாதிப்பு வருமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ராஞ்சனாவோட இந்த ஏஐ ஆல்டர்ட் கிளைமேக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் நூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.